இங்க பாரு, நம்ம குடும்பத்துல யாரும் மலர் மாதிரி மருந்து கலந்து கொடுக்கல. இந்த மாதிரி கெடுதல் நினைக்கிற குடும்பத்துல இருந்து வந்தவங்களை எப்படி நம்ப சொல்ற? இவ சமைக்க கூடாது. இது என்னோட ஆர்டர். அம்மா, ரொம்ப ஓவரா போறீங்கம்மா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய், அதான் உன்னை எதுவும் பண்ண வேண்டாம்னு என் பையன் சொல்லிட்டால. போ போய் ஏதாவது ஒரு மூலையில போய் முடங்கி கடை. வேளைக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து தரேன். சாப்பிட்டுட்டு மகாராணி சந்தோஷமா இரு. மலரே, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், பொங்கல் அண்ணா அவர் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்போம். என்ன, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? என்ன புதுசா எங்க மேல பாசம்? பாசம்லாம் இல்ல. பாவம், நீங்களும் என்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தானே எப்பயும் இருக்கீங்க. சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். என்னடா இத்தனை நாளா மலர் பக்கம் இருந்தவன் திடுதுப்புன்னு நம்ம பக்கம் வந்து பாசமா பேசுறானேன்னு சந்தேகம் வரதானே செய்யும். சரியா சொன்ன. அதான் என்ன காத்து இந்த பக்கம் வீசுது. எனக்கு மலரையும் அர்ஜுன் சாரையும் பிடிக்கும்தா. ஆனா என்னைக்கு மலர் மேடத்துக்கு கசாயத்துல மருந்து கலந்து கொடுத்துச்சோ அப்பதுல இருந்தே அவங்கள பிடிக்காம போயிடுச்சு.